வணக்கம். இந்த டிவிசிய பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? நடுவுல டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. அதாவது என்னன்னா, இந்த டிவிசி கேஸ வந்து யார் போடுவாங்க? பெண்கள் தான் வந்து தன்னுடைய கணவர் மேல போடுவாங்க. மாமனார் மேல போடலாம், மாமியார் மேல போடலாம், அப்புறம் கொழுந்தனார் மேல போடலாம், நாத்தனார் மேல போடலாம். சரிங்களா? இப்ப ரீசென்ட்டா வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "சும்மா எல்லாரையும் கேஸ்ல வந்து இழுத்து விட்டுட்டு இருக்காதீங்க. நான் கேஸ நம்பரே பண்ண மாட்டேன் பார்த்துக்கங்க" அப்டின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்லுவாங்க. எனக்கு அப்டிதான் சொன்னாங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது என்ன விஷயம் அப்டின்னா, "உண்மையான கேஸ போடுங்க. கம் டூ த கோர்ட் வித் த ஃபேக்ட்ஸ்" அப்டின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? எல்லா ஜட்ஜஸும் அதான் சொல்லுவாங்க. சும்மா பொய் கதை, போலி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உண்மையிலேயே அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கா? ஒழுங்கா கேஸ போடு, கேஸ விசாரிக்கிறேன். அத வுட்டுட்டு தேவையில்லாம வந்து என்ன சொல்றது? க க நடக்க முடியாத மாமனாரு, படுத்த படுக்கையா இருக்கிற மாமியாரு, அமெரிக்கால இருக்கிற கொழுந்தனாரு, ஆஸ்திரேலியால இருக்கிற நாத்தனாரு, இவங்களையெல்லாம் போட்டு கேஸ்ல வந்து அவங்கள இழுத்து வுட்டுட்டு அவங்களுக்கு சம்மன் அனுப்பிட்டு என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? கேஸே நான் நம்பர் பண்ண மாட்டேன். கேஸ எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சொன்னாங்க. சைதாப்பேட் கோர்ட்ல ஜட்ஜ். சரிங்களா? சரின்னு சொல்லிட்டு நானு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து, உண்மையிலேயே அவங்க அந்த தப்புகள பண்றாங்க. யாரு அந்த அமெரிக்கால இருக்கிற அ கொழுந்தனார் என்ன பண்ணுவாரு, கணவருக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, உன் மனைவிய கொடுமைப்படுத்து, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு தூண்டி விடுறது. அப்புறம் ஆஸ்திரேலியால இருக்கிற நாத்தனார் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டிய இப்படி கேளு, அப்படி கேளு, இப்படி ஹராஸ் பண்ணு, அப்படி இவங்கலாம் எல்லாருமே ஐடியா குடுப்பாங்க. இன்னைக்கு யாருக்குமே வந்து சொந்த அறிவெல்லாம் கிடையாது. அடுத்தவன கேட்டு தான் வந்து என்ன சொல்றது, இன்னொருத்தன வயித்தெரிச்சல் கொட்டுறது. கரெக்ட்டுங்களா? இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ எல்லாருமே தூண்டி விட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க வாழ்க்கைய கெடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் இவங்க தேர இழுத்து தெருவுல விட்டு அவங்க பாட்டு வாழ போயிடுவாங்க. இதுங்க வாழ்க்கை இல்லாம தெருவுல நிக்கும். கரெக்ட்டுங்களா? இதுதான் மேட்ரு. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்டின்னா வந்து, கணவர் கொடும பண்றாரா? ஓகே போடு. மனைவி கொடும மாமனார், மாமியார் பண்றாங்களா? அவங்கள போடு. ஓகேவா? சும்மா கொழுந்தனார், நாத்தனாரை எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு கேஸ் நடத்தணும். உனக்கு இந்த ஒரு கிளையன்ட் எனக்கு 4000, 5000 கேஸ் ஒரு கோர்ட்ல மினிமம் 4000, 5000 கேஸ் வந்து விழும். சரிங்களா? நான் 13th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து கேஸ் நம்பரிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட 13,000 கேஸ் போயிடுச்சு. அதில என்னோட கேஸே வந்து கிட்டத்தட்ட 500 கேஸ் பேட்ச் கேஸ் எங்களுது. சரிங்களா? 500 கேஸ். இப்படி இதெல்லாம் பேட்ச் கேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார் 13,000 கேஸ் ஆகிப்போச்சு சார். எந்த இந்த இந்த எக்மோர்லயே வந்து நான் ஒரு ஜட்ஜ் தான் வந்து எல்லா கேஸையும் நம்பர் பண்றேன். 13,000 கேஸ் அன்னைக்கு நம்பர் பண்ணாரு ஜட்ஜ். அப்பன்னா வந்து அதே மாரி தான் ஒவ்வொரு கோர்ட்லயும் 4,000, 5,000 கேஸ் வரும். டெய்லி கேஸ் பதிவாகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. சும்மா தேவையில்லாம ஒண்ணுமே செய்யாதவங்கள எல்லாம் குற்றவாளி ஆக்காதீங்க. ஓகேங்களா? உண்மையா கேஸ் நடத்துங்க. உண்மையோட கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து அட்வைஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? வக்கீல்களுக்கு. நம்மளும் அந்த மாரி தான் உண்மையா தான் கேஸ் நடத்திட்டு இருக்கோம். சரிங்களா? உண்மையா இருக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் ஒரு அடியும் படாம டூ வீலர்ல போயிட்டு, பைக்ல வந்துகிட்டு இருக்கேன். தப்பு பண்ணேன்னா லாரி என் மேல ஏறிடும். இல்லன்னா பஸ் ஏறும். கரெக்ட்டுங்களா? அதனால வந்து கடவுள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா, யார்கிட்ட நீதி இருக்கோ அவன வந்து கடவுள் பாதுகாப்பான். நீதி இல்ல அப்படின்னா வந்து லாரியோ, பஸ்ஸோ மேல ஏறி நிக்கும். டயர் நிக்கும். சரிங்களா? ஸோ இன்னிய வரைக்கும் ஒரு துரும்பு கூட படாம நல்லபடியா பைக்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஹைகோர்ட்டுக்கும், சைதாப்பேட்டைக்கும், எக்மோருக்கும் டெய்லி ரூ. 200 ரூ. 100 பெட்ரோல போட்டுக்கிட்டு. அந்த டிராஃபிக்ல சென்னை சிட்டில யார் யார் எப்படி ஓட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? அதனால நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். துன்மார்க்கனும் அறுப்புண்டு போவான்னு தான் பைபிள் வசனம். சரி ஓகே கம்மிங் டூ த பாயிண்ட். 3 நிமிஷமா பேசுறீங்க. இதுக்கு தான் சார் உங்க வீடியோவ நான் பார்க்கறதே கிடையாது. மொக்க போடுறதே உங்க வேலையா போச்சு சார். ஏதாவது ஒழுங்கா விஷயத்த பேசுறீங்களா அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து தான் பேசணும். சரிங்களா? வெறும் சப்ஜெக்ட் மேட்டர மட்டும் பேசுற அட்வொகேட்ஸோட வீடியோவ நீங்க பார்த்துக்கங்க. நான் வேணான்னே சொல்லல. என் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவரைக்கும் என் வீடியோவ 10 பேர், 5 பேர் கூட பார்க்கல. எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு. கரெக்ட்டுங்களா? நீ பார்த்தாலும் எனக்கு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. எனக்கு காசும் வரப்போறதில்ல. சரிங்களா? இத வச்சு நான் கேஸ் எனக்கு வரப்போறதில்ல. ஓகேவா? என் சீனியரே எனக்கு கிட்டத்தட்ட 700 கேஸ குடுத்துருக்காரு. அதுல 500 கேஸ நான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 230 கேஸ் எனக்கு பெண்டிங்ல இருக்குது. இந்த கேஸுக்கே எனக்கு இன்னும் 4, 5 வருஷத்துக்கு எனக்கு வேலை இருக்குது. டெய்லி 4 ஹியரிங், 5 ஹியரிங், 6 ஹியரிங் அட்டெண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு கோர்ட்லயும். டெய்லியும் சைதாப்பேட்டை, எக்மோர், சிட்டி சிவில், ஃபேமிலி கோர்ட்னு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். தினக்கும் 12 மணி நேரம், 13 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். போன மாசம் கடவுள் எனக்கு ரூ. 90,000 வருமானம் குடுத்தாரு. இந்த மாசம் ரூ. 35,000 குடுத்துட்டாரு. கரெக்ட்டுங்களா? என்ன சொல்றாங்க, என் கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க, என் சொந்தக்காரங்களே சொல்றாங்க, "சார் நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து வெளிய சொல்லிடுறீங்க சார்" அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கரப்ட்டா இருக்கிறாங்க சார். விஷயத்த வாங்கிக்கிட்டு போயி வேற இடத்துல கேஸ குடுத்துடுறாங்க சார். பொதுமக்கள நீங்க வந்து அறிவாளி ஆக்கிடுறீங்க. பொதுமக்களுக்கு நீங்க விஷயத்த எடுத்து சொல்லிடுறீங்க. இதனால நெறைய அட்வொகேட்ஸ்க்கு வந்து லாஸ் ஆகுது சார். யாருக்கும் எதையும் தெரியாம வைக்கணும் சார். அப்பதான் சார் அவன் நம்மகிட்ட வருவான். இல்லன்னா நம்ம எப்படி சார் பொழைக்க முடியும்? எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து சொல்லிட்டீங்கன்னா, அப்புறம் நம்ம எப்படி சார் பொழைக்கிறது? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அட்வொகேட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. கரெக்ட்டு தான். என் சொந்தக்காரங்களே என்கிட்ட கேட்குறாங்க.
கரெக்டுங்களா? என் மாமா, மச்சான் எல்லோரும் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்கிறதுனால ஆண்டவர் என்னுடைய பையில் எனக்கு போடாமையா விட்டாரு? எனக்கு கிளையண்ட் வராமையா இருக்குது? நான் கோர்ட்டுக்கு போகாமையா இருக்கிறேன்? கேஸ் நடத்தாமல் இருக்கிறேன்னா என்ன? என் சீனியர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் என் சீனியர்கிட்டேருந்து எனக்கு ஒரு தொகை வரும், ஒரு லம்பான தொகை. போன மாதம் எனக்கு வந்த அமௌண்ட் வந்து 90,000 நான் சம்பாதிச்சேன். யார் யாருக்கெல்லாம் எவிடன்ஸ் வேணுமோ வாங்க, நான் வேணால் என்னுடைய அந்த கூகுள் இதை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி விடுறேன். உங்ககிட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. கரெக்டுங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்றது பைபிள் வசனத்தின் பிரகாரம். போன மாதம் 90,000 என் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துச்சு. அந்த பணத்தை என் சீனியர் தான் எனக்கு கொடுத்தாரு. சரிங்களா? ஆக மொத்தம் நான் உண்மைகளை எடுத்து சொல்ல நான் சட்ட ப்ரொசீடிங்ஸை எடுத்து சொல்ல கடவுள் எனக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நான் பட்னியாக கிடக்கலையே, நான் நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கௌரவமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? கடவுள் எனக்கு பட்னி போடலையே, என் குடும்பத்தை பட்னி போடலையே, எனக்கு ஆசீர்வாதம் தானே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதம் 35,000 வந்துருச்சு 10 நாளுக்குள்ளே. கரெக்டுங்களா? அப்போது கடவுள் எனக்கு படி அளக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் படி அளப்பாருன்ற நம்பிக்கையோடு இருக்கணும். கவனத்துக்கு உடம்புல மாட்டும்போது, ஐயோ அந்த சுரேந்திரன் அட்வொகேட்டை வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு வெளியே, இவர் இப்படி எல்லாத்தையும் எடுத்து வெளியே சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்களே, அப்புறம் நம்மக்கிட்ட எவன் வருவான்? இன்றைக்கி ஒரு தெருவில் 10 அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு தெருவில் 10 அட்வொகேட் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கும் கேஸ் வருதா? அந்த 10 அட்வொகேட்டில் ஒருத்தன் தான் உண்மையாக கோர்ட்டுக்கு போவான். கரெக்டுங்களா? அந்த யார் உண்மையாக இருக்கிறானோ அவனுக்கு தான் கேஸ் வரும். யார் தன்னுடைய கிளையண்ட்டுக்கிட்ட உண்மையை சொல்லி கேஸ் நடத்துகிறானோ அவனுக்கு கிளையண்ட் வரும், மற்றவங்களுக்கு வராது. ஆகையினால் வந்து அவனவன் தட்டில் கடவுள் அவனவனுக்கு சாப்பாடு போடுவார். இன்றைக்கி சாப்பாடுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எல்லாருக்கும் அவன் தட்டில் சாப்பாடு போடுவார்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வர வேண்டிய பணத்தை ஆண்டவர் கொடுப்பார். கரெக்டுங்களா? அதனால் நான் எல்லா விஷயத்தையும் எடுத்து வெளியே சொல்கிறதுனால என் மேலே கோவப்படாதீங்க. எனக்கு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் நான் நல்ல தொகையை நான் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறேன். கரெக்டுங்களா? அது இறைவனுடைய அருள். என்னுடைய சீனியர் எனக்கு ஒவ்வொரு மாதமும் நல்ல தொகையை கொடுக்குறாரு. அப்போது என்னுடைய சீனியருடைய மனசுக்குள்ளே வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு காசு கொடுப்பா, உண்மையாக உழைக்கிறான்ப்பா அப்படின்னு. உண்மையாக உழைக்கிறவனுக்கு காசு வரும், வராமலாம் போகாது. கரெக்டுங்களா? நான் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கிறேன், நல்லா தான் சம்பாதிக்கிறேன், சந்தோஷமாக சம்பாதிக்கிறேன். எனக்கு தேவைக்கு அதிகமாகவும் சில நேரத்தில் காசு வருது. தேவைக்கு ஏற்படும் போது எனக்கு காசு இல்லாமல் நான் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஸ்டார்டிங் பீரியடில் ஓகேங்களா, வெறும் 4,000 காசு வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் வறுமையில் அழுத காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி நான் ஓரளவு கடவுள் என்னை திருப்தியாக வச்சுருக்கிறார். கரெக்டுங்களா? அதனால் வந்து உழைப்புக்கு பலன் உண்டு. படித்த சட்டத்தை எடுத்து வெளியே சொல்லுங்கள், கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை வந்து எடுத்து வெளியே சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? நம்ம போய் சொல்லி நமக்கு எந்த பலனும் கிடையாது, விஷயத்தை மறைச்சி நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இது என்னுடைய திங்கிங். கடவுள் எனக்கு கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? நாளைக்கு அடித்தாலும் நான் அதையும் வாங்கி தயாராக தான் இருக்கிறேன். ஓகேவா? அதுவும் யோபுவின் புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளோதான். நாம் ஒன்றையும் அறியோம், நாம் நேற்று உண்டானவர்கள். கரெக்டுங்களா? இதுதான் பைபிள் வசனம். சரிங்களா? ஓகே, ரைட். பாருங்கள், 8 நிமிஷம் ஆச்சு இப்போ சம்திங் பேசிகிட்டு இருக்கேன், எங்கேயோ போகிறோம் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து கணவனை நெருக்குவதற்காக, கணவனை போட்டு நெருக்குப்பா. அவன் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டானா? அவனை நெருக்கி விட. அவனை டிவிசி கேஸை போட்டு அவனை நெருக்கு. 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவன் கொடுத்துட்டு போகிறான். ஓகேவா? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சில பேர் வந்து நின்று போராடுவாங்க. கையில் காசு இல்லாதவன், எதிர்க்க திராணி இல்லாதவன், ஜனபலம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? விட்டு கொடுத்துருவான். சரிம்மா, நீ எப்படியோ போமா, எனக்கு என்னமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து கொடுத்துருவான், மியூச்சுவல் கன்சென்ட் கொடுத்துருவான். சில பேர் மியூச்சுவல் கன்சென்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். காசு இருக்கிறவனா இருப்பான். நான் உனக்கு மியூச்சுவல் கன்சென்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ எம்சி கேஸ், மெயின்டெனன்ஸ் கேஸ் போடு, நீ டிவிசி கேஸ் போடு, நான் நின்று பார்க்குறேன், நீ மட்டும்தான் வக்கீலுக்கு காசு கொடுப்பியா? ஏன் என்கிட்ட காசு இல்லையா? நான் காசு கொடுத்து வக்கீல்கிட்ட கேஸ் நடத்திக்கிறேன், போ, 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு வந்து டஃப் கொடுக்குறேன் அப்படின்ற ஆளுங்களும் உண்டு. அப்படிங்கிற ஆளுங்க தான் வந்து எங்களை தேடி வராங்க. கரெக்டுங்களா? ஏழைப்பாழைங்க எங்களை தேடி வர்றதில்லை. அவங்களுக்கு வந்து பாவம் படிப்பறிவும் கிடையாது. கணவரை அடித்தாலும் இழுத்து போட்டு மிதித்தாலும் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண ஏது பண்ணோன்னு தெரியாது. மிஞ்சி போனால் அவங்களுக்கு தெரிஞ்சது பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் அக்கம் பக்கம் சொந்த பந்தம், ஊர் தலைவர், இவங்களை வச்சு அவங்க முடிச்சுக்குவாங்க. மற்றபடி சட்டப்படியாக வந்து இன்டரிம் மெயின்டெனன்ஸ் வாங்குவது எப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இருக்குது, தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஹைகோர்ட்டு கேம்பஸுக்குள்ளேயே போனாக்கா நம்மளுக்கு வந்து இலவச சட்ட உதவி மையம் ஒன்று இருக்குது. அதில் போய் நம்ம வக்கீலை வச்சு வாதம் அடிக்கலாம் அப்படின்றது கூட அந்த பொதுமக்களுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் தான் நான் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி பணக்காரர்களுக்கு படித்தவங்களுக்காகலாம் நான் போடலை. சரிங்களா? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். கணவர் விவாகரத்து கொடுக்கவில்லை
என்றால் என்ன செய்வது? அவரை போட்டு நெருக்க வேண்டும். அவரை போட்டு நெருக்குனா அவன் ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸ் கொடுத்துருவாம்மா. அதனால் நீ கவலைப்படாத, நம்ம அவன் மேலே ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸை போடுவோம், அவன் மேலே ஒரு டிவிசி கேஸை போடுவோம், ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வருவான். இதுதான் மேட்ரு. ஸோ கணவனை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்காக, அவர் நம்ம இழுத்த இழுப்புக்கு வரணுன்றதுக்காக, அவரை பயமுறுத்துறதுக்காக, ஓகேவா, அவர் மேலே இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக, நம்மளுடைய ஈகோவை தீர்த்துக்கிறதுக்காக அவரை காலி பண்ணணும், அவரை பழி வாங்கணும், அவரை ஓட்டாண்டி ஆக்கணும், கரெக்டுங்களா? இப்படிங்கிறதுக்காகலாம் இந்த டிவிசி சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வக்கீல்களாகிய எங்களுக்கும் தெரியும், இது ஜட்ஜஸுக்கும் தெரியும். சரிங்களா? சட்டம் தன் கடமையை செய்யும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. சரிங்களா? இப்போ அதாவது என்னென்னா, உண்மையிலேயே பாதிக்கப்படுற இன்றைக்கி எனக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சுங்க, கரெக்டுங்களா? கணவர் வந்து அந்த பொண்ணை போட்டு ஃபுட்பால் விளையாடி இருக்கிறாரு. அதாவது கணவர் ஒரு படிப்பும் கிடையாது, ஒரு தற்கூரி அவன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குது. பாவம் பேதை பெண்ணாக இருக்குது, ஏமாந்து போன பெண்ணு. அந்த பொண்ணை போட்டு ஒரு ஃபுட்பால் விளையாடி இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ உண்மையிலேயே ஃபுட்பால் அந்த பொண்ணை போட்டு அப்படி இழுத்து போட்டு அடிக்கிறான் அப்படின்னா அவன் மேலே டிவிசி கேஸ் போடுறதுல ஒரு நியாயம் உண்டு. கரெக்டுங்களா? என் கணவர் என்னை அடிக்கவே மாட்டாருங்க, என்னை தொடக்கூட மாட்டாருங்க, அவர் அவ்வளோ நல்லவருங்க, ஆனால் அவரை விட்டு நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலான் இருக்கிறாங்க, அவர் எனக்கு விவாகரத்து தர மாட்டேங்கிறாருங்க, அப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா வந்து, சரிம்மா அப்போ அடித்தா மாதிரி பிடிச்சா மாதிரி தான் கேஸ் போட்டாங்கன்னா வேறு வழி இல்லைம்மா. கரெக்டாக இல்லையா? ஏன்னா நான் நிறைய கேஸ் பார்க்குறேன், நான் டெய்லி தான், நான் சைதாப்பேட்டையும் எக்மோரும் போகாத நாள் கிடையாது. ஓகேங்களா? இதில் என்ன மேட்டர்னா, உண்மையிலேயே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தா, உண்மையிலேயே அந்த பொண்ணை அவன் இழுத்து போட்டு அடிச்சிருந்தா, அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி எல்லாம் பண்ணியிருந்தா, அவன் மேலே அந்த டிவிசி கேஸ் போடுறதுல ஒரு நியாயம் உண்டு. ஏமா இப்போ நான் நிறைய பேர் வந்து இப்போ டேபிளில் வந்து உட்காருவாங்க, ஏமா உங்கள் கேஸில் நீ சொல்கிற கதையெல்லாம் பார்த்தாக்கா கேஸே போட முடியாதே, ஏதாவது ஒன்று போடுங்க சார், ஏதாவது ஒன்று போட்டு பண்ணி விடுங்க சார் அப்படின்னா, சரி ஓகேம்மா ரைட். இப்போ இந்த டிவிசி கேஸ் எப்படி போடுவாங்க பாருங்கள் அப்படின்னு. இதுக்கு வந்து டிவிசிக்கு வந்து எஃப்ஐஆர்லாம் தேவை கிடையாது. சரிங்களா? எஃப்ஐஆர் இருந்தால் வெல் அண்ட் குட், சால சிறந்தது. சிஎஸ்ஆரே போதுமானது. சரிங்களா? டிவிசி போடணும்னா சிஎஸ்ஆரே போதுமானது. கரெக்டுங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே அடிதடி நடந்திருக்கணும், வெட்டுக்குத்து நடந்திருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து தீக்காயம், கணவர் வந்து மனைவியை வந்து தீக்காயம் ஏற்படுத்தியிருக்கணும், இல்லை அவர் அடித்ததில் ஒரு ரத்த காயமாச்சும் இருக்கணும். கரெக்டுங்களா? பல்லு உடஞ்சிருக்கணும், எலும்பு உடஞ்சிது அப்போனா வந்து உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை நடந்திருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிதடி நடக்கலைங்க, வெட்டு குத்து நடக்கலைங்க. ஓகேங்களா? என் கணவர் வந்து என்னை நெருப்பு போட்டு கொளுத்தலைங்க, ரத்த காயமும் அவர் எனக்கு ஏற்படுத்தலைங்க, எனக்கு பல்லும் உடையல எலும்பு உடையல. அப்படி ஒருவேளை எலும்பு உடஞ்சிருந்து பல்லு உடஞ்சிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருப்பேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏஆர் பதிவு பண்ணியிருப்பாங்க, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியில் வந்து கேஷுவாலிட்டியில் ஒரு பொண்ணு வந்துச்சு, அடிபட்டு வந்துச்சு, கரெக்டுங்களா? அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஏஆர் பதிவு பண்ணுறோம், ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் பதிவு பண்ணதுக்கப்புறம் சிகிச்சை கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஏஆர் பதிவும் இல்லைங்க, எஃப்ஐஆரும் இல்லைங்க. எப்படிங்க டிவிசி போடுறது? டிவிசி போடலாங்க, கோர்ட்லன்ற பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் கணவர் என்னை சித்திரவதை பண்ணுறாரு, கொடுமை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து சிஎஸ்ஆரை வாங்கிட்டு அந்த சிஎஸ்ஆரை பேஸாக வச்சு டிவிசி கேஸ் போடலாங்க. அந்த மாதிரி நான் கேஸ் போட்டிருக்கேங்க, அந்த மாதிரி கேஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேங்க, நடந்து முடிச்சிருக்குங்க. அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேங்க, போலி கேஸ்லாம் எதுவும் போட்டது இல்லைங்க. சரிங்களா? கொஞ்சமாச்சும் மினிமம் வன்முறை இருக்கணும். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. அப்படி இருந்தால் அதை போடலாம். எஃப்ஐஆர்லாம் தேவையில்லை, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்லாம் எதுவும் தேவை கிடையாது. வெறும் சிஎஸ்ஆரை வச்சு கேஸை போட்டு நான் நம்பரிங் பண்ணியிருக்கிறேன், நம்பரிங் பண்ணி கேஸை நடத்தி கேஸை முடிச்சியும் இருக்கிறேன், இப்போ கேஸை நடத்திக்கிட்டும் இருக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னாக்கா, இந்த டிவிசி இருக்குது, டிவிசி சட்டம் இருக்குது, டிவிசி ஆக்ட் இருக்குதுன்னு பல பேருக்கு தெரியாது. இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்காங்க, அதில் யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானாலே என்னென்னு பல பேருக்கு தெரியாது. டிவிசி ஆக்ட் 2005 வந்திருக்குதுன்றதும் பல பேருக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இந்த டிவிசி ஆக்ட்டுக்கு வந்து மெயினாக என்ன தேவை அப்படின்னா வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, இது 3 தான். ரொம்ப சிம்பிளான விஷயம். சரிங்களா? அதாவது வந்து என்னன்னாக்கா, நான் சொல்கிறது நல்ல விதத்தில் எடுத்துக்கணும், கெட்ட விதத்தில் எடுத்துகிட்டா நான் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? நான் ஓப்பனாக பேசுகிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் ஓப்பனாக பேசலைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா சார்? வக்கீலுனாலே வாயை திறந்து பேசக்கூடாது சார், வாயை திறந்து பேசலைனா தான் சார் கேஸ் வரும், அப்போ தான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு சில பேர் அவங்களுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் அப்படி இல்லைங்க. வக்கீலுன்னா நான் சட்டத்தை எடுத்து சொல்லணும், ப்ரொசீடிங்ஸை எடுத்து சொல்லணும், அது மக்களுக்கு புரியணும், மக்களுக்கு போய் அது சேரணும். கரெக்டுங்களா? அதை வந்து சட்டத்தை வந்து மக்கள், சட்டம்ன்றது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். கரெக்டுங்களா? அதை மக்கள் தப்பாக யூஸ் பண்ணால் தப்பான விளைவுகள் அவங்களுக்கு வரப்போகுது, கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டான இது வரப்போகுது. சரிங்களா?
சரி ஓகே. 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இது படிக்காத பாமர மக்களுக்கு தான் போடுறேன். கரெக்ட்டுங்களா? படிச்சவங்களுக்காக லேர்ன்டு கவுன்சில்ஸுக்காக பெரிய பெரிய அ ப ப படிச்ச லாரெட்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் போடல. சரி ஓகே. தேங்க் யூ. பை.